ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ப்ரொமோஷன்லாம் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம சேனலில் உங்களோட வீடியோ ப்ரொமோஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளானில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சக்ஸஸ்க்காக நம்ம இந்த வீடியோ நம்ம போடுறோம். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இந்த எக்ஸ்பீட் அப்படின்றது. ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பிளாட்ஃபார்ம் என்னெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் பிளாட்ஃபார்மு, பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸு, டெஃபி, இ-காமர்ஸு அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட விஷன் அண்ட் மிஷனையும் கொடுத்துருக்காங்க. கிளியராக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீட் எக்கோசிஸ்டம் ஓவர்வியூ நம்ம பார்க்குறோன்னா கேம் ஸ்டோரு, வெப்3 கேம்ஸு, யூட்டிலிட்டி டோக்கனு, ஷாப்பிங் போர்ட்டலு, ஸ்டேக்கிங்கு, நெக்ஸ்ட் ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானு, ஓன் பிளாக் செயினு, வெப் 3.0, டெஃபி, டெக்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் எக்ஸ்பீட் எக்கோசிஸ்டம் ஓவர்வியூ. ஓகேங்களா? எக்ஸ்பீட் கேம் ஸ்டோர் ப்ளே டு ஏர்னு, அது நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2010லேருந்து 2024 வரைக்கும் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கேமிங்கில் அதே இந்த இடத்துல பாருங்கள் 2012லேருந்து 2024 வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறாங்க. இதில் கிரிப்டோ கரன்சி க்ரோத் கிராப்பில். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேமிங் நவ்வேடே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கொண்டு வராங்க. ஓன் பிளாக் செயின். ஓகேங்களா? இவங்களோட எக்ஸ்பீட்டோட ஓன் பிளாக் செயின் ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் அவர் பிளாக் செயின். பிளாக் செயின் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு பிளாக் செயின். ஓகேங்களா? செல்ஃப் டிபெண்டன்ட் பிளாக் செயினு, ERC20 கம்பேட்டிபிலிட்டி. ஓகேங்களா? இது மாதிரிலாம் ஒரு 5 யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? க்ளவுட் ஸ்டோரேஜ் கம்பேட்டபிலிட்டி, பினான்ஸ் சேஞ்சு. ஓகேங்களா? எத்தீரியம் அண்ட் பினான்ஸ் சேஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரான்சாக்ஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாப்பிங் போர்ட்டல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூனிக் ஃபீச்சர். ஓகேங்களா? யூனிக்கான ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க இந்த எக்ஸ்பீட்டில். இந்த எக்ஸ்பீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 500 மில்லியன் டோட்டல் சப்ளை. ஓகேங்களா? இந்த டோட்டல் சப்ளையில் பார்த்தீங்கன்னா கேம் ரிவார்ட் அண்ட் ஸ்டேக்கிங்க்கு 20% கொடுக்குறாங்க, தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஃபுல்லுக்கு 10% ஒதுக்கி வச்சிடறாங்க. மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஷிப்புக்கு 10% ஒதுக்கி வச்சிடறாங்க. ப்ரைவேட் சேல்ஸுக்கு 10% ஒதுக்கி வச்சிடறாங்க. கம்யூனிட்டி அலோகேஷனுக்கு 15% ஒதுக்கி வச்சிடறாங்க. பப்ளிக் சேலுக்கு பார்த்தீங்கன்னா 30% ஒதுக்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோக்கன் பர்னிங். ஓகேங்களா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க பர்னிங் அப்படின்றது. இதில் 5% பர்னிங் ஆகும். பர்னிங் ஆகும்போது இந்த டோட்டல் டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 500 மில்லியன் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 5% குறைக்கிறாங்க அப்படின்னும்போது இதுக்கான ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் பர்னிங்கை யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ரோட் மேப். அக்டோபர் 2024 லான்ச்சிங் ஆஃப் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமு. அப்போத்துலேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் இவங்களோட ரோட் மேப்பை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? டோக்கன் லிஸ்டிங் ஆஃப் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் பிப்ரவரி 2025 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மல்டிபிள் கேமிங் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு வெப் 3.0 கேம் லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பரில். ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது இதில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி எல்டு, லெவல் எல்டு, பூஸ்டர்ஸு, வீக்லி டெய்லர்ஷிப் போனஸு, ரேங்க் அண்ட் ரிவார்டு. இது மாதிரி ஒரு 5 விதமான இன்கம் கொடுக்குறாங்க. நாட் ஒர்க்கிங் இன்கம் நம்ம பார்க்குறோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மினிமம் $50 நீங்கள் இன்வெஸ்ட் அப்படின்றது நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் டெய்லி பார்த்தீங்கன்னா 0.5% உங்களுக்கு டெய்லி ROI இன்கம்னு சொல்லுவாங்க இல்லையா?
ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெய்லியுமே கொடுக்குறாங்க. ஓகேவா? அது எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மடங்கு வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 250 டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 500 டேஸ், 500 நாளைக்கு வரும். ஓகேங்களா? 0.5% 500 நாளைக்கு வரும். 2.5 மடங்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதே நீங்கள் வந்து ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஜஸ்ட்டு $50 பேக்கேஜில் நீங்கள் வந்துட்டு அதே இன்னொரு $50 பேக்கேஜில் நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5% வந்து டெய்லியுமே வந்து ROI இன்கம். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் 4x 4 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதான் ஒர்க்கிங் பிளானு. நெக்ஸ்ட் லெவல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் வந்து இப்போது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ டெய்லி ROI இன்கமில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு $100 போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து டெய்லி வந்து அவங்களுக்கு $0.5 வரும். ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு 50% $0.25 வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் டெய்லியுமே. அதுதான் லெவல் இன்கம். செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 10% கிடைக்குது. தேர்ட் லெவல்லேருந்து 5th லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% கிடைக்குது. 6th லெவல்லேருந்து 15th லெவல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5% கிடைக்குது. 16th லெவல்லேருந்து 13th லெவல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2% கிடைக்குது. 31st லெவல்லேருந்து 15th லெவல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50th லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1% கிடைக்குது. ரொம்ப சூப்பராக அற்புதமாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானு. ஜஸ்ட்டு ரீசெண்டாக லான்ச் பண்ணது தான் இந்த பிளானு. இந்த பிளானில் ரொம்ப அற்புதமாக வந்து இன்கம் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் வந்து செகண்ட் டைம் இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னும் போது நீங்களே இதுக்கான க்ரோத் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல் ஓப்பன் கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ரெஃபர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகும். 2 டைரக்ட் ரெஃபர் கொடுத்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஓப்பன் ஆகும். 4 டைரக்ட் ரெஃபர் கொடுத்தீங்கன்னா 3வது லெவல்லேருந்து 5வது லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகும். 5 டைரக்ட் ரெஃபர் கொடுத்தீங்கன்னா 6வது லெவல்லேருந்து 15வது லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகும். 10 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா 16வது லெவல்லேருந்து 30வது லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகும். 20 டைரக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 31வது லெவல்லேருந்து 50வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் லெவல் இன்கம். பூஸ்டர் இன்கம் மினிமம் 5 டைரக்ட் ரெஃபர் நீங்கள் கொடுத்துட்டு மினிமம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 பிஸ்னஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 30 நாள்லேயே உங்களுக்கு லெவல் 2க்கு ப்ளஸ் 40% வில் பி ஆடட் எக்ஸிஸ்டிங் லெவல் பெனிஃபிட்ஸு. ஓகேங்களா? லெவல் 2வில் வில் பி அப்கிரேட். லெவல் 2வில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். 10 + 40 டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரிவார்டு. ப்ரான்ஸ் ரேங்க்கு. இந்த ப்ரான்ஸ் ரேங்க்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு $10,000 பிஸ்னஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ரிவார்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10,000 வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிவார்டு வந்து $225 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கான க்ரைட்டேரியா பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $500 வந்து நீங்கள் டாப்அப் பண்ணியிருக்கணும். 5 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $1000 கொடுத்துருக்கணும். டோட்டல் டீம் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் இருக்கணும். டோட்டல் பிஸ்னஸ் வந்து $10,000 பிஸ்னஸ் நடந்திருக்கணும். டோட்டலாக லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய 50% லெஃப்ட்டில் 50% நடந்திருக்கணும். ரைட்டில் 50% நடந்திருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ப்ரான்ஸ் ரேங்க்கான ரிவார்டு. நெக்ஸ்ட்டு ரேங்க் அவார்டு ரிவார்டு பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ரேங்க்குக்கு. ஓகேங்களா? $30,000 வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கணும். $800 வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். ஓகேவா? இந்த $800 நீங்கள் ரிவார்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கான க்ரைட்டேரியா $1000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். 7 டைரக்ட் ரெஃபர் நீங்கள் கொடுத்துருக்கணும். $2000 வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டீம் வந்து பார்த்தீங்கன்னா $2000 நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் கொடுத்துக்கணுங்க. டோட்டல் டீம் பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கணும். டோட்டல் பிஸ்னஸ் வந்து 30,000 பிஸ்னஸ் நடந்திருக்கணும். ஓகேங்களா? லெஃப்ட்டில் 15,000 ரைட்டில் 15,000 நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சில்வர் ரேங்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. $800 வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு கோல்டு ரேங்க்கு. இந்த கோல்டு ரேங்க்கில் $3000 நீங்கள் வந்து ரிவார்டாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கான க்ரைட்டேரியா செல்ஃபாக வந்து $2000 டாப்அப் பண்ணியிருக்கணும். 10 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். அது டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $3000 பிஸ்னஸ் நீங்கள் டைரெக்டாகவே கொடுத்துருக்கணும். டோட்டலாக 120 பேர் உங்கள் டீமில் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து $1,00,000 வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கணும். $50,000 லெஃப்ட்லேயும் $50,000 வந்து ரைட்லேயும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கோல்டு ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. $3000 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு $10,000 வந்து ரிவார்டாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான க்ரைட்டேரியா ஓகேங்களா 3 பேர் வந்து கோல்டு ரேங்க்கை வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும். ஓகேவா? செல்ஃபாக வந்து $3000 வந்து டாப்அப் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் உங்களோட ஐடியை. 15 பேர் டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $5000 பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கணும். எனக்கு டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 150 பேர் இருக்கணும். டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா
எவ்வளோ நடந்திருக்கணும், 3,00,000 பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கணும். ஓகேவா? நடந்துருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட்டில் 1,50,000 ரைட்டில் 1,50,000 நடந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து $10,000 வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் எம்ராய்டு இதே மாதிரி தாங்க. இதுக்கான க்ரைட்டீரியாவும் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்னு ஒரு காரணத்தால் வந்து லைட்டாக நான் ஸ்கிப் பண்ணி நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். 2வது வீடியோ நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். வீக்லி லீடர்ஷிப் போனஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் ஓகேங்களா? இது எல்லாமே ரேங்க்கு. வீக்லி டீம் ஐடி ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வீக்லி டீம் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். போனஸ் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். ப்ரான்ஸ் ரேங்க்குக்கு நீங்கள் வந்து 3 பேர் நீங்கள் வந்து வீக்லி டீம் ஐடியாக இருக்கணும். ஓகேங்களா? 3 பேர் உங்களுக்கு வந்து வாரம் 3 பேர் வந்து வந்தாங்கன்னா வாரம் பிஸ்னஸ் வந்து $500 பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த வாரம் வந்து உங்களுக்கு $25 உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். சில்வரு 6 பேர் உங்கள் டீமோட சேர்ந்து 6 பேர் இருக்கணும். ஓகேங்களா? டீமில் 6 பேர் பிஸ்னஸ் நடந்திருக்கணும். $1,500 வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கணும். ஓகேங்களா? $50 வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து $12,000 வரைக்கும் இந்த இடத்துல போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் கண்டிஷன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா $20 டோக்கனு. ஓகேவா? $20 டோக்கனு தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லிப்பேஜ் 5% வில் பி அப்ளிகேபிள். 5% வந்து ஸ்லிப்பேஜுக்கு வந்து யூஸ் அப்ளிகேபிள் பண்ணிக்கிறாங்க. டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பவர்டு பை டேப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதில் வந்து நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனு ஃபார்மிங் வித் மினிமம் வந்து $50 டோக்கனை தான் வந்து இந்த இடத்துல வந்து வித்ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்மிங் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 20 டைரக்ட் ரெஃபர் மானிட்டரி ஃபார் 50 ஸ்டேஜ் ஏல்டு. ஓகேவா? டோட்டல் 20 டைரக்ட் மேண்டட்டரி அப்படின்னா கம்பல்சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ராவல் பண்ணாலும் டோக்கனாக தான் நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணணும். டோக்கனாக தான் நம்ம வந்து டெபாசிட்டும் பண்ணணும். ஓகேவா? ரீஃபார்ம் அப்படின்னா நீங்கள் வந்து 4 மடங்கு நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு 4 மடங்கு வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ரீடாப் அப் அப்படின்றது இந்த இடத்துல பண்ணிக்கணும். மினிமம் வித்ட்ராவல் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து மெயினாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். $20 டோக்கன் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ராவல் பண்ணாலும் எக்ஸ்பிட் டோக்கன் தான் நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 4 மடங்கு வரைக்கும் நீங்கள் இன்கம் எடுத்துக்கலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா. ஓகேவா? நீங்கள் ரெஃபரே பண்ணல அப்படின்னா 2.5 மடங்கு வரைக்கும் தான் நீங்கள் இன்கம் எடுக்க முடியும். டிடக்ஷன் 5% வந்து பிடிக்கிறாங்க எவரி வித்ட்ராவலுக்கு. ஓகேவா? 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரீடாப் அப் நீங்கள் பண்ணும்போது அதே டோக்கனாக தான் வந்து நீங்கள் வந்து ரீடாப் அப் அப்படின்றது நீங்கள் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம சேனலில் வந்து ப்ரொமோஷனில் வந்து நிறைய வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம சேனலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கோங்க. இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.